வணக்கம் நண்பர்களே. நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த லாட்ரி அதிபரின் பழைய வழக்குகள் தோண்டி எடுக்கப்படுகிறது. அதில் மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்று சட்டப்பூர்வமான ஆய்வுகள் நடக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகளை இப்பொழுதும் நாம் சட்டத்திற்கு முன்பாக நிறுத்த முடியுமா என்ற ஒரு ஆய்வும் நடக்கிறது. சட்ட வல்லுநர்கள் ஆலோசிக்கிறார்கள். இதையெல்லாம் எதை குறிவைத்து என்றால் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். லாட்ரி அதிபரின் மருமகன் இப்போது தவகவின் தேர்தல் வியூக அமைப்பாளர் என்பதால் அந்த பழைய வழக்குகள் துரிதம் எடுக்கிறது. அந்த லாட்ரி அதிபரை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காக அரசுகள் என்ன வேண்டுமானாலும் செய்யும். ஒன்று, அவர் இந்த வேகத்தை குறைக்க வேண்டும். யார்? அந்த லாட்ரி அதிபரின் மருமகன் தன் வேகத்தை குறைக்க வேண்டும். அல்லது என்றால் அவருடைய மாமனாரின் பழைய வழக்குகள் துரிதம் எடுக்கும், முழுவதுமாக சிதைக்கப்படும். பணிவதா, சரணடைவதா, பலி கொடுப்பதா, இதை முடிவு செய்ய வேண்டியது அவர் சார்ந்திருக்கும் தேர்தல் வியூக அமைப்பாளர், அவர் சார்ந்திருக்கும் கட்சி தான். பணிந்து செல்வதா, பலி கொடுப்பதா கட்சியை, அதை முடிவெடுக்க வேண்டியதும் அந்த கட்சியின் தலைவர் தான். ஸோ அந்த வழக்குகள் வேகம் எடுப்பது என்பது மட்டும் இப்போது உறுதியாகிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.